நம்ம சிஎம் மு க ஸ்டாலின் மக்கள்கிட்ட அப்படியெல்லாம் கலகலப்பாக பேசுகிற டைப் மாதிரி தெரியல. ஆனாலும் ஒரு பெரிய கட்சியோட தலைவர், தமிழ்நாட்டோட முதல்வர், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்கள்கிட்ட கலகலப்பாக பேசணும்ல. அதெல்லாம் எனக்கு வராதுன்னு ஒதுங்கிட முடியுமா? அதான் அந்த மாதிரி மக்கள்கிட்ட வீடியோ காலில் மு க ஸ்டாலின் பேசுகிற வீடியோவை அப்பப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. மக்களும் நானும் வேறல்ல. மக்கள்கிட்ட எனக்கு இருக்கிற நெருக்கத்தை யாராலும் பிரிக்க முடியாதுங்கிற டைப்பானவங்க தான் தேசப்பிதா காந்தி, நம்ம காமராஜர், எம்ஜிஆர், அப்புறம் விஜயகாந்த். இவங்க எல்லாரும் இயல்பாகவே மக்களோட நெருக்கமாக இருக்கிறவங்க. கலைஞர் பெரிய அறிவாளி. அவர் கட்சிக்காரங்க கிட்ட வேணும்னா நெருக்கமாக இருந்திருப்பார். கட்சி வட்டத்தை தாண்டி மக்கள்கிட்ட பெருசாக நெருங்கினது இல்லை. அவர் பிள்ளை மு க ஸ்டாலின், அவரோட பிள்ளை உதயநிதி, இவங்களும் கட்சி வட்டத்தில் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் பப்ளிக்னு வரும்போது அந்த அளவுக்கு நெருக்கம் காட்ட வராது. ஏன்னா அது அவங்க நேச்சர் இல்லை. இந்த வீடியோவில் பாருங்கள். திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தினேஷ்குமார் மூச்சு விடாமல் வீடியோ காலில் மு க ஸ்டாலின் கிட்டே பேசுகிறாரு. ஸ்டாலினால் அவர் பேச்சுக்குள்ளே புகுந்து குறுக்கிட முடியலை. ஆனாலும் காப்பி கொடுத்தாங்களான்னு தக்கி முக்கி கேட்குறாரு. இதை கலகலப்பான பேச்சாகவும் ஜாலியாக சோக்கடிக்கிறதாகவும் திமுக காரங்க பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு என்ன வருமோ அதான் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நல்லா இருக்கீங்களா? நீங்க எத்தனை வீடு போயிருப்பீங்க மொத்தத்தில்? காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு 2 தொகுதி கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டீங்களா? 2 தொகுதினா ஸ்பீடா முடிச்சிட்டீங்களா? ரொம்ப ஸ்பீடா? 6 மணிக்கே வந்து என்னுடைய வார்டுல ஆரம்பிச்சுட்டு உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிச்சுட்டு 4 பகுதிங்கண்ணா, 5 ஒன்றிய பேரூராட்சி நகரம் எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கேங்க. அவினாசி ஒன்றியத்துல பழங்கரை ஊராட்சியில தேவம்பாளையம் பகுதியில் நம்ம மக்களோட தான் நின்று இருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் நின்று இருக்காங்க. பிரச்சாரம் ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க. இப்போ 3% 5800 ரோட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்போ முதல் நாளுங்க. ஆமாங்க ஆமாங்க. இந்த போன் நம்பர் கேட்டா கொடுக்குறாங்களா? இப்ப யோசனை பண்றாங்களா? கொடுக்குறாங்க. எந்த இஷ்யூஸும் இல்லைங்க. கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பிடிஏல வந்து கொஞ்சம் வந்து சிரமங்கள் இருக்குதுங்க. அது நம்ம டவுன் பகுதியில ஒரு 50% வந்து கனெக்ட் பண்றதுல கொஞ்சம் சிரமம் இருந்து அது இப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். விடிய காலத்துக்குள்ள சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. சரி ரொம்ப ஸ்பீடா பண்ண வேணாம், பொறுமையா பண்ணுங்க. வீட்டுல காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு? காஃபி எல்லாம் கிடைக்குதா? சாப்பிட கொடுத்துருக்காங்களா? தெரிஞ்ச நானே வந்துருப்பேன். சரி கொடுங்க. யாராவது பெரியவங்க இருந்தால் கொடுங்க. வணக்கம்மா எல்லாருக்கும். வணக்கம். நன்றி. நீங்க நல்லா இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருக்கீங்களாம்மா? சரி இது ஆர்வமா சேர்றீங்களா? எல்லாரும் கையெழுத்து போட்டீங்களா? அம்மா திட்டம்லாம் ஒழுங்கா வந்து சேருதாம்மா? அது நம்ம அறிவிக்கிற திட்டங்களா? சில இது விட்டு போயிருக்குமா? சில இதெல்லாம் அந்த உரிமை தொகை தான் விட்டு போயிருக்கோம். அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிம்மா. இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு ஆட்சி? சரிம்மா ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நன்றி. சரிம்மா. சரி வணக்கம். அச்சத்துமாம்மா வணக்கம். வரமா அந்த பக்கம் வந்தா வரமா, ஊருக்கு வரேன். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.